Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன். அது கூட வந்துட்டு நல்ல கெட்டியான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல மிளகு பொடி, ஜீரக பொடி, அப்புறம் கறி மசாலா, அப்புறம் முழு சோம்பு, வத்தல் பொடி, கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பாதி லெமன் வந்துட்டு புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட போகிறேன். இப்போ அது வேகிற டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் cashewnut எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கசகசா, அப்புறம் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துடலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா வந்து கிரேவி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசி வந்து சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்துட்டு நான் ஏற்கனவே 3 கப் போல் சேர்த்துருந்தேன். ஸோ கூட வந்து ஒரு 3 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாதி. இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லி புதினா இலையும் சேர்த்துட்டு திரும்ப வந்து அப்படியே தம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறேன். வச்சுட்டா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.